ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கடை முன்னாடி பரோட்டா செஞ்சுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பரோட்டா செஞ்சு இன்னும் அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, பாதி செஞ்சு முடிச்சுட்டு தின்னுட்டோம். இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் 4 இருக்குது. இங்கே பாருங்கள், 4 இதுவும் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்ககிட்ட சட்டி இல்லைனால தான் அந்த இதே கவுத்து போட்டு செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கரண்டிக்கு பதிலாக இதுதான் யூஸ் பண்ணுறோம். 2 இப்படி திருப்புறக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது பரோட்டாவில் இங்கே பாருங்கள், ஏற்கனவே பாதி தின்னாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்று தான் சுட்டான், ஒன்று பாதி சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக தான் எரியுது. சுண்ணுன்னு போட போகிறோம். அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது உடனே ரெடி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. இங்கே பாருங்க, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்க, இது செஞ்சாச்சு, நல்லா கருகிருச்சு. பரோட்டானா அப்படி தானே, அது ரொம்ப மறுமறுப்பாக இருக்குது. அதோட உப்பும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது எப்படி ஆயிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பரோட்டா. இது யாரும் செய்யாதீங்க தனியாக, நாங்கள் தான் செய்கிறோம். சும்மா தான் செஞ்சுட்ருக்கோம். கூட பேரண்ட்ஸோடு வச்சு செய்யுங்க. யாரும் இந்த மாதிரிலாம் தனியாலாம் செய்யாதீங்க. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது லாஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது. இருங்க, இங்கெல்லாம் செம தீ. இதான் லாஸ்ட்டு, நல்லா வெந்துட்டு தான் இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் பின்னாடி பொரியணும். இன்னும் கொஞ்சம் விறகெல்லாம் போட்டு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, யாராவது பெரியவங்களை வச்சு பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை பண்ணிட்டோம், அதனால தான் பயப்படாமல் பண்ணுறோம் தனியாக. கொஞ்சம் விறகு அப்படியே போட்டு தான் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.